நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ நாளைக்கு மட்டும் இல்ல, ஒரு லாங் டைம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஃபெயில்யூர் பேட்டர்ன குடுத்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஃபெயில்யூர் பேட்டர்ன் சக்சஸ் ஆனா எங்க போக வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம நிஃப்டி ஃபியூச்சரோட டே டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ டெலகிராம் சேனல்லாம் இன்டிமேட் பண்ணியிருந்தேன். ஸோ முடியிறப்ப பொசிஷன் நான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அதாவது புட் ஆப்ஷன் சைட்ல. ஏன் என்ன ரீசன் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். ஸோ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் இட்ஸ் நியூ ஹை. நியூ ஹை அதாவது பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல ஒரு பிரைஸ் ஆக்ஷன வந்து பிரேக் பண்ணிட்டு, இப்போ இந்த ஹை, இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணிட்டு, நியரஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டில் ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பியரிஷ் என்கவுண்டர் அதாவது பியரிஷ் கவுண்டர் அட்டாக். பியரிஷ் கவுண்டர் அட்டாக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பியரிஷ் கவுண்டர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஹைல ஃபார்ம் ஆயிருக்கிறது ஒரு ரிவர்சலுக்கான ஒரு கேண்டில் ஸ்ட்ரக்சர் தான். பட் ஆனா இது வேலிட் ஆகணும் அப்படின்னா, இந்த பியரிஷ் கவுண்டர் அட்டாக்கோட லோ வந்து பிரேக் பண்ணணும். ஸோ பிரேக் ஆனா தான் வந்து வேலிட். அதர்வைஸ் இட்ஸ் நாட் அ வேலிட். ஒருவேள ஹைய பிரேக் பண்ணி கன்டின்யூ ஆகவும் செய்யலாம். ஸோ அப்புறம் ஏன் நீங்க பொசிஷன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 22,819 பிரேக் பண்ணோனயே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா புட் ஆப்ஷன் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன். என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ அத நான் டெலகிராம் சேனல்லயும் நான் இன்டிமேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இந்த 22,819ல எடுத்த லெவல் நான் இன்னும் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டாப்ல வந்து குடுத்த சேல்ஸ் சிக்னல் நல்ல ஒரு சேல்ஸ் சிக்னலா இருந்ததுனால, நான் வந்து செல் எடுக்கவும் செஞ்சிருந்தேன். அத ஹோல்டு பண்ணவும் செஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டே டைம் ஃப்ரேமும் நமக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். அதாவது பியரிஷ் கவுண்டர் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நல்ல ஒரு பேட்டர்னும் கூட. ஸோ மேபி மோஸ்ட்லி வந்து இது பாசிபிலிட்டீஸ் சக்சஸ் ஆகவும் செய்யலாம், ஃபெயில்ட் ஆகவும் செய்யலாம். ஸோ ஃபெயில்டு ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? ஸோ சக்சஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஸோ ஃபெயில்டு மீன்ஸ் ஹை பிரேக் பண்ணா தான் ஃபெயில்டு. ஸோ லோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, இட்ஸ் வேலிட். ஸோ இந்த வேலிட்க்கான ஒரு வேள லோ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது, க்ளோஸ் வைக்குது அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 21,700 இந்த ஏரியா வந்து மார்க்கெட் ரீச் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதாவது நியர்லி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெவலா நமக்கு குடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகம் நிஃப்டி. ஸோ இந்த ஒரு வாய்ப்ப நம்மனால வந்து கேப்சர் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு பிக் ஃபால் நடந்தது அப்படின்னா, கொஞ்சம் குயிக்காவும் இருக்குங்கிறது என்னோட ஒரு கெஸ்ஸிங். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இப்ப நாம பார்க்கறது என்னன்னா, கவுண்டர் அட்டாக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ ஃபிரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. கவுண்டர் அட்டாக்னா என்ன? எப்படி வந்து அது ஒர்க் ஆகும்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு இது. ஸோ பியரிஷ் கவுண்டர் அட்டாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அம் ஸோ நல்ல ஒரு பேரிஷ் ஒரு லெவல பிரேக் பண்ணிட்டு, ஸோ நல்ல ஒரு பேரிஷ் புல்லிஷ் கேண்டில். நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். அதாவது புல்லர்ஸ் வந்து நல்லா பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே வந்து பியரிஷ் அதாவது எதிருக்கு எதிர் ஆப்போசிட்ல வந்து எதிர்த்து நிக்கிற மாதிரி. அதாவது நீயா நானா பார்த்துரலாம் அப்படிங்கிற மாரி. ஸோ இத வின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த லோவ பிரேக் பண்ணா க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, மேபி பியரிஷ் ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டு, ஸோ பியரிஷ் ட்ரேடர்ஸ் வந்து வின் பண்ண சான்சஸ் அதிகம். ஸோ இதுதான். ஸோ இது எல்லாமே சேம் தான். ஆ கேன்சிஸ் பேட்டர்ன்ஸ் ஃபெயில்யூர் இது எல்லாமே ஓகே தான். பட் இந்த பேட்டர்ன் பியரிஷ் கவுண்டர் அட்டாக்கும் ஆம் இன்னொன்னு சொல்லுவாங்க. ஸோ பியரிஷ் கிக்கர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட்டா இருக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துருக்கேன். ஸோ நீங்க டே டைம் ஃப்ரேம்ல போயி ஃபியூச்சர் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சார்ட்டோட பேட்டர்ன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எங்கெல்லாம் ஒரு ஃபால் வந்திருக்கோ, அங்க வந்து மோஸ்ட்லி பேரிஷ் கவுண்டர் அட்டாக் நெறைய டைம் வந்திருக்கு. நீங்க அத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அத ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ இப்ப நமக்கு டே டைம் ஃப்ரேம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஸோ இட்ஸ் அ ஃபெயில்ட் இந்த சப்போர்ட்ட அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணி ஃபெயில்டு ஸ்ட்ரக்சர குடுத்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டா இப்ப ஆக்ட் ஆகுமா? அந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணியிருந்தாலும் இது ஆக்ட் ஆகுமான்னு கேட்டா, ஆக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெவல பிரேக் பண்ணுது. ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னா,
ஸோ இட்ஸ் ஆக்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டா மாறலாம். பட் இங்க நிக்குமான்னு கேட்டா, நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இட்ஸ் ஃபால் கன்டினியூஸ்லி அப் டூ 21,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. அதுவும் குயிக்கா வரதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. பார்ப்போம். ஸோ இப்ப இந்த லோ பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணுவோம். வாங்க. ஸோ நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல ஸோ இட்ஸ் அ சைட்வே பிரேக் அவுட். சைட்வே பிரேக் அவுட் நான் சொல்லியிருந்தேன். அத பார்ப்போம். அதாவது இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சைட்வே ரேஞ்ச் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இட்ஸ் அ சைட்வே ரேஞ்ச் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சைட்வே ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகணும் அப்படின்னா, பிரேக் ஆனாலும் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் ஆகணும். அப்பதான் வந்து ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். என் ப்ரீவியஸ் வீடியோல. ஸோ அதனால தான் நம்ம இந்த பிரேக் அவுட்ல வந்து நான் பையும் எடுக்கல, ஹோல்ட் பண்ணவும் செய்யல. ஸோ இட்ஸ் அ சைட்வே. சைட்வே பிரேக் அவுட் ஆயிட்டு பிரைஸ் ஆக்ஷன் இப்ப ரெடியா இருக்கு. ஸோ இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நாளைக்கு அல்லது கம்மிங் டேஸ்ல பிரேக் எகைன் மேல ஆச்சுன்னா, அதாவது டே டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆயிருக்க பேரிஷ் கவுண்டர் அட்டாக் அப்படிங்கிற அந்த கேண்டோட ஹைய பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆயி க்ளோஸ் வச்சுச்சு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, பேரிஷ் கவுண்டர் அட்டாக் இட்ஸ் ஃபெயில்ட். ஸ்மால் டைம் ஃப்ரேம் சைட்வே பிரேக் அவுட் ஆயிட்டு பை ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இந்த ஹைக்கு மேல நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆகணும். சஸ்டெயின் ஆகணும். ஒருவேளை இந்த இடத்துல ஃபெயில்ட் ஆச்சுன்னா, இட்ஸ் வில் குயிக்லி ஃபால். நல்லா ஃபால் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பிரைஸ் ஆக்ஷன வந்து சைட்வேஸ பிரேக் அவுட் பண்ணி, மேல பிரேக் அவுட் ஆகுறது நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆகாம, ம் ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கு. சஸ்டெயின் பண்ண முடியலன்னா, ஒரு குயிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு மேபி. ஒருவேள ஹைய பிரேக் பண்ணாலும், அதாவது பேரிஷ் கவுண்டர் அட்டாக்கோட ஹைய பிரேக் பண்ணியிருந்தாலும், நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்லாம இருந்ததுன்னா, நல்ல ஒரு ஃபால் அகைன் வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஒருவேளை இந்த ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, பேரிஷ் கவுண்டர் அட்டாக் ஃபெயில்ட் கன்டின்யூ அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட வந்து கன்டின்யூ பண்ண போது. ஸ்மால் டைம் ஃப்ரேமும் சரி. ஓகேவா? ஒருவேளை இந்த ஹைய பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகல, ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, இட்ஸ் அகைன் டவுன் ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணுது. ஸோ நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். அ ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய பிரேக் பண்ணுனா தான் மார்க்கெட் சைட்வேஸ்லேருந்து அப் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒருவேள மார்க்கெட் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. டே டைம் ஃப்ரேம்ல இந்த லோ பிரேக் பண்ணா, இந்த ஹைய பிரேக் பண்ணா என்னன்றத பார்த்துருக்கோம். ஸோ இந்த லோ பிரேக் பண்ணுச்சு, ஒருவேள நாளைக்கு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ இட்ஸ் கன்டின்யூ ஃபால் அப் டூ த சைட்வே பாட்டம். சைட்வே பாட்டத்த வந்து பிரேக் பண்றதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. மேபி நாளைக்கு நடக்கலாம் அல்லது கம்மிங் ட்ரேடிங் டேஸ்ல நடக்கலாம். மேபி நாளைக்கு நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ அந்த மாரி செட்டப் தான். ஸோ இங்க ஃபார்மேஷனே வந்து ரிவர்சல்க்கான கேண்டில் ஸ்ட்ரக்சர் தான் குடுத்திருந்தது. இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும். அதனால தான் நான் வந்து 22,819 பிரேக் பண்ணா வந்து புட் ஆப்ஷனுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான லெவலே பார்த்தீங்கன்னா, இந்த டே லோ தான். ஸோ நாளைக்கு மேபி கேப் டவுன் ஆயி கூட ட்ரேட் ஆகலாம். மேபி நடக்கலாம். ஸோ அப்படி நடந்தாலும் டே டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆன பேரிஷ் கவுண்டர் அட்டாக் வேலிட் தான். சரிங்களா? ஸோ இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் ஆயி கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, சைட்வேஸ் விட்டு வெளிய வரணும்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் செட்டப் நடக்கணும். ஸோ இங்க மேபி பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் வந்து நடந்தது. நடந்துட்டு வந்து பிரேக் ஆனா டைரக்ட்டா போகலாம். தப்பில்ல. அதாவது ஹைய பிரேக் பண்ணிட்டு, போக முடியாம வந்து லோ பிரேக் பண்ணா கன்டின்யூ ஃபால் ஆகறதுக்கு சான்சஸ் அதிகம். அப்படி இல்லாம, ஒரு வேளை மார்க்கெட் வந்து டைரக்ட்டா வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து 22,400 டூ 22,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு இன்டர்டே டைம் ஃப்ரேம் மேபி புல் பேக் ஆயிட்டு கன்டினியூவா ஃபால் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து நாளைக்கான செட்டப். பட் 2 விஷயம் நான் எதிர்பார்க்கிறது நாளைக்கு மேபி கேப் டவுன் கண்டிப்பா நடக்க சான்சஸ் இருக்கலாம். அதுவும் சைட்வே ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்ப்போம். நாளைக்கு நடக்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். பட் இப்போ டே டைம் ஃப்ரேம் அண்ட் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் 2யும் வச்சு ஃபோக்கஸ் பண்றப்போ ஃபைனலா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து ஹை பிரேக் பண்ணா, இட்ஸ் அ பை ட்ரெண்ட் கன்டின்யூ. ஸோ டே டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆன சீரிஸ் கவுண்டர் அட்டாக் இன்வாலிட். ஓகேவா? சப்போஸ் அது நடக்கல அப்படின்னா, ஸோ டைரக்ட்டா வந்து லோ பிரேக் பண்ணிட்டு, அகைன் வந்து ட்ரெண்ட கன்டின்யூ பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது
டே டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆன பியரிஸ் கிக்கருக்கு சாதகமா ஸ்மால் டைம் ஃப்ரேமும் செல் ட்ரெண்ட கன்டின்யூ பண்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணணும். ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.